ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டாக்டர் அம்பேத்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் ஏப்ரல் மாதம் தான் பிறந்திருக்காங்க. இது ஏப்ரல் மாதங்கிறதுனால அவங்கள பற்றி பேசலாம்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோர் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப். இதோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வித் ஆஃபரோட அண்ட் டோர் ஸ்டெப் டெலிவரியும் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டாக்டர் அம்பேத்கர், பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவங்க எப்போ பிறந்திருக்காங்கன்னா 14 ஏப்ரல் 1891 பிறந்திருக்காங்க. டிசம்பர் 6, 1956 இயற்கை எழுதியிருக்காங்க. அம்பேத்கர் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நிறுவனர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தீண்டாமையை ஒழிக்க போராடிய தலைவர்களில் இவரும் ரொம்பவே முக்கியமானவங்க. சரி, இவங்க என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்க சட்ட வல்லுனர், பொருளாதார நிபுணராக இருந்திருக்காங்க, சமூக சீர்திருத்தவாதி, அப்புறம் அரசியல் தலைவராகவும் இவங்க பணியாற்றியிருக்காங்க. முதலாவது சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. இவங்களை எல்லாரும் அன்போட பாபா சாஹேப் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது மதிப்பிற்குரிய தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்களோட மறைவுக்கு பின்னாடி 1990 இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க 1924 ஜூலையில் தீண்டாமின் தேவையை எதிர்த்து போராட பகிஷ்கிருத ஹிட்காரிணி அப்படிங்கிற ஒரு சபையை நிறுவி அந்த சபா மூலம் சின்னவங்க பெரியவங்களுக்கு இலவச பள்ளியை சொல்லி கொடுத்துருக்காங்க. இலவச பள்ளியை தொடங்கி அது மூலமாக வாசிப்பு அறைகளையும் நூலகங்களையும் நடத்தி வந்திருக்காங்க. 2012 வரலாற்று தொலைக்காட்சியும் CNN IPN தொலைக்காட்சியும் நடத்திய வாக்குப்பின்படி மிகச்சிறந்த இந்தியராக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்படி நம்ம அரசியல் சட்டத்தை நிறுவன இவங்களை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதனால இன்றைக்கி இவங்களை பற்றின பதிவு உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். இதுபோல் எனக்கு பிடிச்ச இன்னொரு அழகான கவிதையிலையோ பாடல் வரிகளோ இல்லைனா ஏதாவது ஒரு தலைவர்களை பற்றியோ உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மேலும் இதே மாதிரி பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் என்னோட சேனலை நீங்கள் பார்த்ததுக்கு, இந்த காணொலியை கண்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.